கியூட்டா சூப்பரா செமையா அந்த சீஸ் பர்கர் சீஸ் பீஸா பீப்பா மாதிரி வளர்ந்துருக்கு. சபரி என்ன சொன்னாரு? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நடந்துட்டு இருக்க விஷயம் இல்ல, முடிஞ்ச விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐ பண்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து எல்லா அப்டேட்டும் வந்துடும். சரி, என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கமருதீன் அரோரா சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சச்சின் படத்துல ஒரு சீன் வரும் பாத்தீங்களா, அதை ரீக்ரியேட் பண்ற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது சச்சின் படத்துல இது மனிஷா கொய்ராலா ட்ரெஸ் தானே, அழகா இருந்ததுங்க, சூப்பரா இருந்ததுங்க, அவங்களுக்கு நல்லா இருந்தது, ஆனா உங்களுக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி விஜய் சொல்லுவார்ல, அந்த டைலாக தான் கமருதீன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அரோரா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா ஜெனிலியா வந்து முறைக்கிற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, கையை காட்டுவாங்க, அந்த ரியாக்ஷன்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஐயா சாமி சொன்னாருன்ற மாதிரி வடிவேல மாட்டி விட்டுருவாரு. அதாவது அதெல்லாம் நான் சொல்லுங்க, வடிவேல் தான் சொன்னாருன்ற மாதிரி மாட்டி விடுவார்ல. இதுல கமருதீன் என்ன பண்றாருன்னா சபரி சார் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அதுல அரோராவோட ரியாக்ஷன் பார்க்கும்போது செம்ம காமெடியா தாங்க இருந்தது. ஆக்சுவலா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் பாதிக்கு மேல தான் ஆரம்பிக்க போகுது. ஏறக்குறைய இன்னைக்கு ஈவினிங் தான் இந்த டாஸ்க்குள்ளேயே போவாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடு ஒரு 50 நிமிஷம் வரும் பார்த்தீங்களா, அந்த எபிசோட்ல ஒரு 25 நிமிஷம் டாஸ்க் இருக்கும், 25 நிமிஷம் சும்மா இவங்க பேசிக்கிறது இருக்கும். இன்னைக்கு ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது எந்த சண்டையும் நடக்கல. எப்பவுமே தினமும் ஏதாவது ஒரு சண்டை வந்துடும் பார்த்தீங்களா, ப்ரோமோல அந்த சண்டையை தான் நமக்கு காட்டுவாங்க. ஆனா இந்த ரெண்டு ப்ரோமோல ஸ்கூல் டாஸ்க் நடக்க போகுதுன்றதை காமிச்சிட்டாங்க. ரெண்டாவது ப்ரோமோல கமருதீன் பார்வதி பேசிட்டு இருக்கிறத காமிச்சு முடிச்சிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இன்னைக்கு எந்த ஒரு சண்டையும் இல்லைன்னு தெரியுதுங்க. இப்படி சண்டை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வீக் வந்து நிறைய, போன வீக் வந்து சாண்ட்ரா நிறைய பண்ணாங்கல்ல, சாண்ட்ராவையும் பிரஜினியும் உள்ள கூப்பிட்டு பிக் பாஸே பேசியிருக்காரு. பிக் பாஸா பேசல, எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சைட்ல இருந்து ஏதோ போயிருக்கு. அவங்கள கொஞ்சம் நீங்க இது பண்ணுங்க, எப்படி விளையாடணுன்றதை கொஞ்சம் சொல்லுங்க, அவங்க பேர் தப்பா போயிட வேணான்னு விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு போல. ஏன்னா பிக் பாஸ் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்பத்துல இருந்து பிரஜினோட கேம் டோட்டலா மாறிடுச்சுங்க. வீக்கெண்டு பிரஜினுக்கும் எஃப்ஜேக்கும் எவ்வளவு சண்டை போச்சு, ஆனா இப்ப ரெண்டு பேருமே நார்மலா பேசிக்கிட்டாங்க. பிரஜினு ரொம்ப கவனமா வார்த்தையை யூஸ் பண்றாரு. சாண்ட்ரா கூட நடுவில் சில வார்த்தையை விடுறாங்க. அதாவது அதுக்கப்புறமா விக்ரம கலாய்க்கிற மாதிரி சாண்ட்ரா கூட பேசினாங்க. சில இடத்துல லைவ்ல பார்த்தேன். சில இடத்துல விக்ரம வம்பு வளர்க்குற மாதிரி, அதாவது நான் செருப்பை தொடச்சிட்டு வந்துடுறேன், கழுவிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இன்டைரக்டா விக்ரம அட்டாக் பண்ற மாதிரி பேசுறாங்க. பட் வந்து பிரஜின் வந்து இதுக்கப்புறம் வார்த்தையே விடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது ஆரி சொன்ன அட்வைஸ்னால பண்றாருனோ நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆரி சொன்னதை கேட்டு பண்றதுக்கு முன்னாடி அவர் அப்படி ஆயிட்டாரு. அதுக்கு காரணம் பிக் பாஸ் கூப்பிட்டு பேசியிருக்காருங்க. அதாவது சாண்ட்ராவையும் பிரஜினியும் அதை லைவ்ல நமக்கு காட்டணும்ல, இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் கூப்பிட்டு பேசியிருக்காருன்ட்டு அதை நமக்கு காட்டலங்க. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் தானே கேட்குறீங்க? ஏன்னா இவங்க வந்து திவ்யா கூட டிஸ்கஸ் பண்ணும்போது திவ்யா ஒரு வார்த்தை சொல்றாங்க, இன்னைக்கு பிக் பாஸ் உங்களுக்கு 10 சொல்லியிருக்காருல, அதை 9 செயல்படுத்தினாலே போதும், 9 கரெக்டான விஷயம் செயல்படுத்தினா கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல 10மே சரின்ற மாதிரி இந்த கப்பல் சொல்றாங்க, அதாவது பிரஜினு சாண்ட்ரா சொல்றாங்க. அப்ப பிக் பாஸ் கூப்பிட்டு சில அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நீங்க இப்படி கோவப்படாதீங்க, இந்த மாதிரி வார்த்தையை விடாதீங்க, அது கொஞ்சம் நெகட்டிவா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் அப்படி சொன்னா எல்லாருக்கும் சொல்லிடுவார்ல, கமருதீன் உங்க பேர் டேமேஜ் ஆகுது, பார்வதி உங்க பேர் டேமேஜ் ஆகுதுன்ட்டு. அதெல்லாம் இல்லைங்க, விஜய் சேதுபதி சைட்ல இருந்து இன்புட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு போல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்னன்றதை சொல்லுங்க.